என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒரு குடும்பத்தை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் பெயரை நான் சொல்லிவிட்டாலே மற்ற அத்தனை பெயரையும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய் அல்லவா? உனக்கு கெடுதல் செய்ய வேண்டி இவர்கள் திட்டம் போட்டது இன்று அல்ல, இது பல நாட்கள் திட்டம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு உன் குடும்பத்தில் இருப்பவர்களை அழிப்பதற்கும் அவர்கள் திட்டம் போட்டு செய்கின்ற சூழ்ச்சிய உச்சம்தான் ஒவ்வொரு நாளும். என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்த போதில்தான் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு சரியான தெளிவு கிடைத்து விடவில்லை. நம்மை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது, ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை என்றுதான் என் பிள்ளை நீயும் புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய புலம்பலை நான் அறிந்துவிட்டேன். இந்த புலம்பத்திற்கான காரணத்தையும் நீயும் அறியவில்லை. ஆனால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அதை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இன்று உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வந்திருக்கிறேன். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சோதனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னால் மீண்டு வர முடியாத அளவிற்கு நல்ல நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றதல்லவா? இனிமேலும் இது இப்படியே இருக்க முடியாது. இந்த வாழ்க்கையை நான் இப்படியே அழைத்து செல்ல முடியாது. நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நாம் எப்போதும் நமக்கான மாற்றங்களை நிச்சயமாக நான் பெற வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நமக்காக இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்மை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உனக்காக என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ நினைவில் இருக்கட்டும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் துணை இருக்கும் போது அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா? சூழ்ச்சிகளும் துயரங்களும் வாழ்க்கையில் நிச்சயமாக என்னாலும் சுற்றி சுற்றி வருகின்ற போது என் பிள்ளையின் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்து விட்டால் இதனை அழிப்பதற்கு ஒரு நொடி ஆகுமா? அதை செய்யாமல் விட்டு விடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. இவர்களை யார் என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் உனக்கு கிடைத்திட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இவர்களே காரணமாக இருந்தால் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அதனை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எல்லாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளும் இவர்கள் உன்னை பாடாய்படுத்தி அவர்கள் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இவர்களை தானே நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இவர்களை தானே நல்லவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவசியம் அல்லவா? இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய அவசியம் அல்லவா? இத்தனை நாளும் நான் சொல்லியும் கேட்காமல் அவர்களோடு தான் நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையிலும் என் தங்க பிள்ளை இவர்களை பற்றி நீ உணரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை நீ பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்துவிடும். எந்த நிலையிலும் நமக்கான விஷயங்கள் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்ற நினைக்கின்ற என் குழந்தை நீ இனி என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்ற வேளைகளில் உனக்கு வாழ்க்கையில் பயம் இல்லை. ஆனால் மனிதர்களை கவனமாக இருக்க
வேண்டுமல்லவா? வேண்டுமென்று எச்சரிக்க வேண்டியது இந்த கருப்பனின் கடமை அல்லவா? வருகின்ற துன்பத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் அதற்கு ஏற்றார் போல நீயும் உன்னை எப்போதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்காக நான் இருந்து கொண்டு நல்ல மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலுமே உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லா செய்திகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உன் கைகளில் தேடி கொண்டு வந்து கொடுக்கின்றது. உண்மைதானே என் குழந்தையே? இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒருபோதும் நீ மயங்கி நிற்கக்கூடாது. இந்த திருப்பங்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிட முடியாதபடிக்கு அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தேடிவிட வேண்டும். ஒரு குடும்பமே ஒரு சூழ்ச்சியை செய்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது அவசியமல்லவா? அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமல்லவா? இத்தனை நாளும் இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ உனக்கான நேரத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ பதமாக பயன்படுத்தி விடாதே. உனக்கு சாதகமாக மாற்ற நீ அத்தனை முயற்சிகளும் செய்து கொண்டே இரு. எந்த இடத்தில் உனக்கு மாற்றங்கள் பிறக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் பிறக்கும். என் அன்பு குழந்தையே, எந்த இடத்தில் நீ அத்தனை விஷயங்களும் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அந்த இடத்தில் இவையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மாற்றிவிடும். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் நீ கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எந்த சந்தர்ப்பத்தையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும். இந்த குடும்பத்திற்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இதுதான் உண்மையும் கூட. இந்த கருப்பன் நினைத்து விட்டால் நிச்சயமாக நடத்திவிட முடியும். முடியாத விஷயம் என்று ஒன்றும் இல்லை என் பிள்ளையே. ஆனால் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மாறும். அப்போது என் பிள்ளை நீ மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்கு மாற்றத்தையும் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தையும் கொடுக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, எந்த நிலை உனக்கு வர வேண்டும் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த நிலை, எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்களோ அந்த நிலை கடந்து உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டி அத்தனை சந்தர்ப்பங்களும் இப்போது அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. உனக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும், நடந்தும் கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, எதிர்பாராதது நாம் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் இங்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் எல்லா விஷயங்களுமே இவர்கள் தெரிந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாற்றங்களையும் இவர்கள் அறிந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ எப்போதும் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு நீ ஒற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, எப்போதும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் மீது மாற்றங்களையும் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியான பதிலை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் ஒரு நொடி பொழுதில் உனக்கு நல்லதை நடத்திட இவர்கள் நினைத்தது கிடையாது. ஒரு நொடி பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணியதும் கிடையாது. எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதை இல்லை என்று சாதிக்க அவர்களால் முடியாது. என் குழந்தை, இந்த குடும்பம் யார் என்று தெரிந்து கொள்ள உனக்கு ஆவலாக இருக்கின்றதா? அல்லது இவர்கள்தான் எனக்கு தெரியும் என்று நீ சொல்கின்றாயா? என் பிள்ளையை மாறி மாறி உன்னுடைய குடும்பத்தில் நுழைந்து
அந்த விஷயத்தையும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் மனதையும் கலைத்து ஒற்றுமை அங்கே சீர்குலைந்து எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மட்டும் நிலையாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை கொடுக்க எப்போதும் இந்த கருப்பண்ண சாமி நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ முதலில் ஒரு விஷயம் உனக்கு நடக்கும். அது என்ன தெரியுமா? அதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கு என்னவாக அது இருக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எப்போதுமே நல்லபடியாக மாற வேண்டும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இவர்கள் நினைத்தது போல நாமும் அவர்களை அழிக்க வேண்டாம், அழிக்க நினைக்கும் வேண்டாம். இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும். ஆனால் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய திறமைகள் வளர்ந்து இருக்க முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். யாருடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களின் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும். அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாக மாற்றிவிட வேண்டும். என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி ஆராய்ச்சி செய்வதற்கு இப்போது நேரமில்லை. ஆனால் நடந்தது என்று அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கவும் நேரமில்லை. இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் உணர வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்கின்ற பல விஷயங்களை நீ சரியாக புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பா இவர்களை கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று இவர்கள் ஏன் இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று கெடுதல் நினைப்பார்கள் என்றும் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நல்லதை நினைக்கின்ற எனக்கு வாழ்க்கை இல்லையா? நீ நல்லதை எப்போதும் எனக்கு கொடுப்பாய் என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம், அது என்ன தெரியுமா? என் பிள்ளையை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு நன்மைகள் நடக்கும். இவர்கள் உனக்கு கொடுத்திடாத கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சிறப்பான விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் கொடுக்கும். அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக என் பிள்ளை மாறிக்கொண்டிருந்த அத்தனை விஷயங்களையும், என் பிள்ளையை எண்ணற்ற விஷயங்களும் துன்பங்களையும் நீ பார்த்த போதெல்லாம் உடைந்து போகவில்லை. ஆனால் ஒரு சில துரோகங்களை பார்க்கும்போது உடைந்து போகின்றாய். அதிலும் உறவு என்று சொல்லிக்கொண்டு நம்மை ஏமாற்றும் போது நம்மிடத்தில் இருந்த அத்தனை பலன்களையும் பெற்றுக்கொண்டு நாம் கைவிடுவது போன்று நிச்சயமாக அது மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது. இந்த குடும்பம் யார் தெரியுமா? உன்னுடைய தந்தை வழியில் அவர்களின் உடன் பிறந்த ஒரு சகோதரரின் குடும்பத்தில் இருக்கின்றவரின் பெயர்கள் உனக்கு நிச்சயமாக இப்போது வந்திருக்கும். உன் கண் முன்னால் என் பிள்ளை நீ தா என்ற எழுத்தும், ஆ என்ற எழுத்தும், சு என்ற எழுத்தும், கோ என்ற எழுத்தும், பி என்ற எழுத்தும் இதன் வரிசையில் இருக்கின்ற ஒருவர் இந்த குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கின்றார். என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் எப்போதும் சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாக தெளிவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் செய்ய துணிந்து விட்டார்கள். செய்ய நினைக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் காணாமல் போக வேண்டும். இவர்களை பழிவாங்க உனக்கு நான் சொல்லவில்லை. இவர்களின் எண்ணங்கள் இவ்வளவுதான் என்றால் என் அன்பு பிள்ளை, நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் உனக்கானதாக மட்டுமே மாற்றக்கூடிய திறமை உன்னிடம் இருக்கின்றது. இவர்கள் முன்னிலையில் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் அல்லவா? எதிர்பாராத நிமிடங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கும் போது என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகளை நீ எப்போதும்
நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். அழிக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதுதான் திறமையே தவிர அவர்களை அழிப்பதல்ல என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.